வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா உங்க அன்றாட வாழ்க்கையையும் முக்கியமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய சில அவசரமான புதிய விதிகளை பத்தி தான் இப்ப பேச போறோம். இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். ஆமாங்க, சரியா 2 வருஷங்கள் ரிசர்வ் பேங்க் உங்க பேங்க் அக்கவுண்ட் மேல ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற கால அவகாசமே இதுதான். ஏன் இந்த 2 வருஷக்கெடு? இதனால என்ன ஆக போகுதுன்னு தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. சரி, இன்னைக்கு இந்த விளக்கத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, வங்கி கணக்கு முடக்கப்படும் அபாயம், ரேஷன் கார்டு ரத்து எச்சரிக்கை, புதிய அபராதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள், அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய நிதி உதவிகள், அப்புறம் கட்டாயமாக்கப்பட்டுள்ள இகேஒய்சி நடைமுறை, இதெல்லாம் தான். முதல் விஷயம், வங்கி கணக்கு முடக்கப்படும் அபாயம். டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய கடுமையான புதிய விதிகளை பத்தி பார்க்கலாம். விதி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க பேங்க் அக்கவுண்ட் 2 வருஷம் நீங்க பயன்படுத்தவே இல்லைன்னா அது கண்டிப்பா முடக்கப்படும். யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த பணமே அந்த அக்கவுண்ட்ல இருந்தாலும் அவசரத்துக்கு ₹1 கூட உங்களால எடுக்க முடியாது. இது எவ்ளோ பெரிய சிக்கல் இல்லையா? ஆனா இதுக்காக ரொம்ப பயப்பட தேவையில்ல. தீர்வு ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்க அக்கவுண்ட் முடக்கப்படாம இருக்கணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணினா போதும். ஒரு ₹100 டெபாசிட் பண்ணலாம், இல்லனா வெளியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அந்த அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ மூலமா காசு கொடுக்கலாம். அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன பரிவர்த்தனை உங்க அக்கவுண்ட முடங்காம எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்கும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம், ரேஷன் கார்டு ரத்து எச்சரிக்கை. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குற உங்க உரிமையை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இப்ப பாப்போம். இப்போ டிஜிட்டல் உலகத்திலிருந்து நம்ம நிஜ உலகத்துக்கு வருவோம். ஒருவேளை நீங்க 1 வருஷமா ரேஷன் கடையில எந்த பொருளுமே வாங்கலன்னு வச்சுக்கோங்க, உங்க கார்டு உடனடியாக ரத்து செய்யப்படுற அபாயத்தில் இருக்கு. தொடர்ந்து ரேஷன் பொருட்களை வாங்கணும்னா நீங்க உடனே நேர்ல போய் உங்க கைரேகையை பதிவு செஞ்சு கார்டை ஆக்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இதுல இப்போதைக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. இப்போ தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிறதால புது கார்டுக்கு அப்ளை பண்றதோ இல்ல திருத்தங்கள் செய்யறதோ தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. வாக்கெண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது மே அல்லது ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் இந்த தடை நீக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா இந்த மாற்றங்களை செஞ்சுக்கலாம். அடுத்ததா 3வது பகுதி, புதிய அபராதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள். பொது பயன்பாடுகள் மற்றும் போக்குவரத்துல வந்திருக்கக்கூடிய கடுமையான விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சட்டம் எவ்வளவு கடுமையா மாறி இருக்குன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. புதுச்சேரி எல்லையில இருந்தே வெறும் 90 மில்லி மதுபானம் கொண்டு வந்தா கூட உங்க மேல கிரிமினல் கேஸ் பாயும். அதே போல தரமற்ற அங்கீகாரம் இல்லாத குடிநீர் கேன்களை வித்தா ₹5000 அபராதம் கட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கான இடைவேளை இப்போ 20ல இருந்து 25 நாட்களா குறைக்கப்பட்டிருக்கு. சோ கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். 4வது பகுதி, அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய நிதி உதவிகள். தேர்தல் காலத்துல மாநில மற்றும் மத்திய அரசுகள் என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது தேர்தல் நேரம்ங்கிறதால மக்களுக்காக நிறைய சலுகைகள் வந்திருக்கு. பிஎம் கிசான் திட்டத்தோட கேஸ் மானியம், ஒருங்கிணைந்த ₹12,000 திட்டம், அப்புறம் பெண்களுக்கான மாதாந்திர நிதி உதவி, இலவச கேஸ் சிலிண்டர்கள், அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குறதுக்கான மானியம், இப்படி பல வகையான நிதி உதவிகள் அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலன்கள் தான். கடைசியாகவும் ரொம்ப முக்கியமாகவும் நாம பார்க்க போறது இகேஒய்சி கட்டாய நடைமுறை. உங்களுக்கான பலன்களை நீங்க வாங்குறதுக்கான மிக முக்கியமான திறவுகோல் இதுதாங்க. இதுவரை நாம பார்த்த அத்தனை அரசு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இகேஒய்சி சரிபார்க்கப்படலேனா இந்த நிதி உதவிகள் எதுவுமே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேராது. ஆமாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரே பாலம் இந்த இகேஒய்சி சரிபார்க்கும் மட்டும்தான். சரி, இது எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இதுல வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. முதல் படி, உங்க ஆதார உடனே அப்டேட் பண்ணுங்க. 2வது படி, அதை உங்க ரேஷன் கார்டோட இணைங்க. 3வது, கடைசியா அதை உங்க பேங்க் அக்கவுண்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வர வேண்டிய எந்த உதவியும் தடையே இல்லாம வந்து சேரும். இப்போ கடைசியா உங்களை பார்த்து நான் கேக்குற கேள்வி இதுதான். உங்க இகேஒய்சி சரி பார்க்கப்பட்டு முழுமையா அப்டேட் ஆயிருக்கா? ஒருவேளை இல்லைன்னா உங்களுக்கான பலன்களை நீங்களே இழக்க நேரிடும். அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே போய் உங்க இகேஒய்சி ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. உஷாரா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.